வெல்கம் டு Rafa's Anjaraipetti சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டான மில்க் பைனாப்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட Rafa's Anjaraipetti சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ரெசிபியோட ஹீரோ யாருன்னு உங்களுக்கு டைட்டில்லே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பைனாப்பிளை நம்ம நல்லா தோல் சீவி அதை கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துக்கணும். பைனாப்பிளை கட் பண்ணும்போது அதோட ஜூஸ் வீணாகாத அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குழிவான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் எல்லாத்தையும் போட்டுக்கணும். அடுத்ததா இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் பண்ணணும். அது என்னன்னா தேங்காய் பால். எந்த அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலை நாம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பைனாப்பிள் ஸ்லைஸ்ல எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி விட்டுக்கணும். தேங்காய் பாலை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பைனாப்பிள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்மளோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற பைனாப்பிள் அளவை பொறுத்து இது கூடுதலாகவோ குறைவாகவோ ஆகும். எனக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மீடியமாக இருந்தாலே ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ அந்த நாட்டு சர்க்கரை அந்த ஸ்லைசஸில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். நார்மலாக நம்ம பைனாப்பிள் சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பாலோட ஸ்வீட் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பைனாப்பிள் பிடிக்காதவங்களுக்கு கூட பைனாப்பிள் பிடிக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் ரொம்ப சூடான பழம், அது சாப்பிட்டா சூடு அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே கூலாக இருப்பீங்க. நம்மளோட யம்மியான மில்க் பைனாப்பிள் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட டெக்கரேஷனுக்காக மேலே ஏதாவது ஒரு சர்பத் கூட ஊற்றிக்கலாம். நான் நம்மளோட பீட்ரூட் சர்பத் இருந்தது, அதை மேலே லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சைஸில் கூட இதை ஸ்லைஸ் பண்ணி இன்னும் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் இந்த மாதிரி நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.